மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மதுரை ஆதீனம் அமித்ஷா கிட்ட அனுதாபம் தேடி Y+ பாதுகாப்பு வாங்குவார்னு பார்த்தா இன்னைக்கு சங்கிகளே இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொல்லி மனநல காப்பகத்துல சேர்த்துருவாங்க போல. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஆதீனம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரிகிறாரு. இவர் பாத காணிக்க அப்படின்ற பேர்ல லட்சக்கணக்கில் பணம் வசூல் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னது யாரு தெரியுமா? நம்ம அர்ஜுன் சம்பத்தோட இந்து மக்கள் கட்சி. இதை கேட்டு நாங்களாம் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இவங்க உண்மையாவே ஆதீனம் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, இல்ல நம்ம ஆதீனம் இப்படி பச்சையா போய் சொல்லி மத பிரிவினை தூண்டுற மேட்டர்ல மாட்டிக்கிட்டாரு, அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி சங்கிகள் போடுற செட்டிங்கா அப்படின்னு யோசிக்க தோணுது. எனக்கு இதுல என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா, அந்த பாய் ஓட்டிட்டு வந்த கார் மாருதி சுசுகி. அவங்க மெதுவா கரெக்டான ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆதீனத்தோட கார் தான் பயங்கர வேகமா இந்த விபத்துக்கே காரணமாச்சு. ஆனா வெளியே ஆதீனம் என்ன சொல்றாரு, ஐயோ தொப்பி போட்டவர் ஏத்திட்டாரு, தாடி வச்ச ஒரு கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி அபாண்டமா அனுதாபம் தேடிட்டு இருக்கிறாரு. வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியா? போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் நேர்ந்து வருங்க வாங்கண்ணே. ஆனா அந்த பாய் ஏம்பா தப்பு ஓ மேல, வேகமா இடிச்சிட்டு நீ பஞ்ச் டைலாக் வேற பேசுறியான்னு சொல்லி நல்லா 4 கேள்வி கேட்டுக்கிறா போல. ஏய் குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போதுடா, போட வீட்டுக்கு. ஆட்டைய போறதுக்கு ஆளை தேர்றது பாரு நம்ம கிட்டே. நம்ம ஆதீனம் பொதுவாகவே திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லுவாப்புல. நேரு காங்கிரஸ் மேல பழிய போடுவாரு. அப்பவே இவர் யாருன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ அதோட அடுத்த கட்டமா போய் முஸ்லீம்கள் மேலேயும் பழி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு டவுட்டே வந்துச்சு. ஆஹா ஐட்டங்காரம் போலன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணாங்க. அப்புறம் சாமியார் மேலதான் தப்பு, இவர் மேல தப்ப வச்சுக்கிட்டு தான் தேவையில்லாம மத பிரிவினை தூண்ட பாக்குறாருன்னு சொல்லி இந்த உண்மை வெளியே வந்துச்சு. ஆனா பாருங்க, ஓவரா கூன ஆதீனம் இந்த உண்மை வந்ததுக்கு அப்புறம் ஆளையே காணா. கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. இப்படிலாம் சம்பவம் நடந்து ஆதீனம் பொய்தீனம் ஆனதுக்கு அப்புறம் இந்து மக்கள் கட்சி உள்ள வராங்க. இவங்க உள்ள இந்த ஆதீனத்துக்கு மனநல பாதிப்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி புதுசா ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஆதீனம் விளம்பரத்துக்காக எப்படி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு மட்டும் புகார் கொடுக்கல. இந்த ஆதீனம் அர்ச்சகர்கள் அசிங்கமா இழிவுபடுத்தி பேசுறாரு, தினந்தோறும் அன்னதானம் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குறுதியை இன்ன வரைக்கும் நிறைவேற்றல, மடத்தையே இருட்டில் வச்சிருக்கிறாரு, யார் உள்ள வராங்க யார் வெளியே போறாங்கன்னு பார்க்க முடியாத அளவுக்கு சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி சும்மா அடுக்கடுக்கா அடுத்தடுத்த புகார்களை அள்ளி வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம், மடத்தை இருட்டா வச்சிருக்காரு, சிசிடிவி ஆஃப் பண்றாரு, பாத காணிக்கைன்ற பேர்ல லட்சக்கணக்கில் வசூல் பண்றாரு இப்படின்றதெல்லாம் நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? ஏன்னா மதுரை விஜய் ரசிகர்கள் இதே ஆதீனத்து மேல இதே குற்றச்சாட்டை வச்சு பல போஸ்டர்கள்லாம் ஒட்டினாங்க. அப்போ இதே இந்து மக்கள் கட்சி தான் அந்த ரசிகர்கள் மேல கேஸ் குத்தாங்க. இப்போ உங்க ஆதீனம் இந்த மத பிரிவினை தூண்டுற மாட்டல கையங்களவமா மாட்டிட்டாருன்னு சொல்லி அவரை எஸ்கேப் பண்ணி விடுறதுக்காக இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இப்ப பிளேட்டே மாத்துறாங்க. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. 2020 இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் வாசல்ல பன்றிக்கறியை வீசிட்டாங்க. உடனே ஐயோ முஸ்லிம்கள் கோயில் வாசல்ல பன்றிக்கறியை வீசிட்டாங்க, இதை என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி ஐயோ எம்மானு கதறி துடிச்சாங்க. இதை வச்சு பிரச்சனை பண்ணவும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்ததுல பன்றிக்கறியை வீசினது முஸ்லிம்கள் இல்ல, ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் கறியை வீசிட்டு போயிட்டான் அப்படின்ற மேட்ரு தெரிஞ்ச உடனே மறுபடியும் இவங்களே வந்துட்டாங்க. இந்த ஹரி மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அப்பயும் பிளேட்டை மாத்தினாங்க. ஒருத்தன் கரெக்டா கோயிலை தேடி கண்டுபிடிச்சு கோயில் வாசல போய் பன்றிக்கறியை வீசுறான்,
அவன் தான் உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவனா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? அடுத்து எச் ராஜா, அவர் வந்து முஸ்லீம்களை பத்தியும் கலைஞரை பத்தியும் பெரியார் சிலையை இடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா சீன் போட்டாப்புல. அதுல ஒரு கட்டத்துல ஹைகோர்ட் அதாவது இதுவாதுன்னு சொல்லி வீடியோல மாட்டிட்டாப்புல. அப்பயும் இப்படிதான் வந்து எச் ராஜாவுக்கு வந்து மனநல பரிசோதனை செய்யணும்னு சொல்லி அந்த மேட்டரையும் முச்சு விட்டீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? இப்போ கடைசியா இந்த ஆதீனம் கலப்பின இந்த மத பிரிவினை விவகாரத்தையும் இதே பாணியில தான் திசை திருப்புற மாதிரி தெரியுது. நல்ல வேளை அங்க சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய மத மோதலுக்கான காரணமாக மாறி இருக்கும். அதனால காவல்துறை இந்த விஷயத்தை வந்து சும்மா விடவே கூடாது. இவர் மேல தப்பு வச்சுக்கிட்டு தான் தொப்பி தாடியாம், பாடி லாங்குவேஜ் பாருங்களேன், தொப்பி தாடியாம். அதனால மத பிரிவினையை மத மோதலை தூண்ட பார்த்த இந்த ஆதீனத்தையும் அவரோட டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி ஒரு சங்கி நாடகம் தடுக்கப்படும். புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஓகே, மொத்தத்துல இந்த ஆதீன மேட்டர்ல ஒரு கருத்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நித்யானந்தாவை போட்டு கொடுத்தது சன் டிவி, இந்த ஆதீனத்தை போட்டு கொடுத்தது சிசிடிவி. இதை உங்ககிட்ட சொல்றது பேட்டை டிவி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஐசக் நியூட்டன், கிரஹாம்பல், தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு யார் சொன்னது? இவங்களோட மொத்த உருவமா அறிவியல் ஆய்வாளராக வந்திருக்காரு எங்க யோகிஜி. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நம்ம யோகிஜி இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஊபியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங் எல்லாத்துக்கும் பசு ஸ்டானிய பெயிண்டா பயன்படுத்துங்கன்னு சொல்லி அற்புதமான ஐடியாவை அள்ளி வீசியிருக்கிறாரு. மத்திய கூட்டுறவு வங்கி முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. நாங்க மூஞ்சி அம்மா வாத்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. கால்நடை பராமரிப்பு சம்பந்தமா ஊபி அரசு சார்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துச்சு. பொதுவாகவே கால்நடை பராமரிப்பு கூட்டத்தில் என்னத்தை பற்றி பேசுவாங்க? கால்நடைகளோட ஆரோக்கியம், அது மூலமாக விவசாயிகளோட வருமானம், கிராமப்புற வளர்ச்சி, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஊபி பாஜக அரசு முழுக்க முழுக்க பசுமாட்டை மட்டுமே நம்பி நடக்கிறதுனால இவங்க இந்த ஆலோசனை கூட்டம் ஃபுல்லாகவே வெறும் பசுமாட்டு புகழையே பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பசு புகழ் பாடுறதுக்காக தான் இனி ஊபியில் இருக்க எல்லா கவர்மெண்ட் பில்டிங்கும் பசுச்சாணியவே பெயிண்ட் ஆடிங்களா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கிறாரு நம்ம யோகிஜி. இந்த ஊபி மக்கள் தான் பாவம், ஏதாவது வேலையா கவர்மெண்ட் பில்டிங்க்கு போனாங்கன்னா அவங்களோட நிலைமை. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஐயோ நாட்டம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. ஆனா இதுல நல்ல மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோகிஜி சொன்ன மேட்ரு நம்ம கஸ்தூரி மாமி காதுல விழுவல போல. அவங்க காதுல மட்டும் விழுந்திருந்தா கார்ல இனிமேட்டு ஏசியை போட மாட்டாங்க, கார் ஃபுல்லா சாணி பெயிண்ட் தான். உங்க அரசியலால கவர்மெண்ட் பில்டிங் மட்டும் நாரல, மாட்டுக்காக நீங்க செய்யற அரசியலால மக்களோட நிலைமையும் எந்த முன்னேற்றமும் இல்லாம அந்த மாநிலத்தோட வளர்ச்சியும் சேர்ந்தாதான் நாறிட்டு இருக்கு. அதனால வடக்கு மக்கள் நீங்க கல்வி ரீதியா முன்னேறாத வரைக்கும் கடைசி வரைக்கும் நாறிட்டே தான் இருக்கணும். என்ன டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதடா. நீட்டு எவ்வளவு பெரிய தீட்டுன்னு இந்த தமிழ்நாடு சொல்லும் போது யாருமே கேட்கல. அப்புறம் இந்த நீட்டு வினாத்தாள் கசிவு, அதுல பல ஊழல்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ என்னடானா சுடிதார்ல வந்து நிறைய பட்டனா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸோடலாம் உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இதுல எந்த அளவுக்குன்னா துணி கடைகள் எல்லாம் நீட்டு சுடிதார் இங்க விற்கப்படும் போர்டு போடுற அளவுக்கு கூட்டு வந்து விட்டாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோம், எனக்கே தெரியல. நீட் எக்ஸாம் எழுத வந்தா கயிறு கட்டக்கூடாது, தாயை தனியக்கூடாது, ஏன் தாலி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாலியவே கழட்ட வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு சார்பில் மாணவர்கள் வந்து சாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்போ அது எப்படி எங்க சாதி கயிறு நீங்க கழட்ட சொல்லலாம்னு சொல்லி சங்கிகள்லாம் வந்து ஐயோ எம்மான்னு கதறி துடிச்சாங்க. இப்போ இந்து பெண்களோட தாலியவே கழட்டுறாங்க, இப்போ வாயை மூடுகிறாங்க. ஓ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. இதுல நம்ம என்ன கேக்குறோம், வெறும் தேர்வு அதிகாரிகள் மூலம் மட்டுமா செக் பண்ணாம போலீஸையும் கூட வச்சுதான் செக் பண்றீங்க. அப்படி இருந்தாலும் கம்மல் போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, தலைமுடி பின்னல் இருக்கக்கூடாது, உள்ளாட கூட அணியக்கூடாது, இன்னைக்கு சுடிதார் பட்டன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, என்னன்னு சொல்லி கேட்டா ஸ்ட்ரிக்டான செக்கிங்கா. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
படிக்கிற மாணவர்கள் கிட்ட இவ்வளவு பாதுகாப்பு சோதனை செய்யற நீங்க நாட்டோட உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கக்கூடிய காஷ்மீர்ல எப்படி சார் கோட்டை விட்டீங்க? அப்போ எதை எங்க எப்படி செய்யணுமோ அதை செய்யாம கடைசி வரைக்கும் மக்களே ஏமாளி ஆக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த திசை திருப்பும் அரசியலால தான் இன்னைக்கு நாடே பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை பன்சு. என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா?